ஹாய்ப்பா வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுடிதாரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ ஈஸியாக 2 மெஷர்மெண்ட் வச்சு வெட்டுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சுடிதாரோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத உயரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 37 இருந்தது டாப்போட உயரம். அதிலேருந்து 1.5 இன்ச் கூட்டிக்கிட்டோம்னா 38 1/2 நம்ம வச்சுக்கிறணும், மார்க் பண்ணிக்கிறணும். நம்ம ஃபோல்டிங் பக்கம் 4 சைடுமே நம்ம 4 துணியை 4ஆக மடிச்சுக்கிறணும். அது ஃபோல்டிங் பக்கம் உயரம் மார்க் பண்ணிக்கிறணும். அதிலேருந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாடி சுற்றளவு அடுத்த மார்க்கிங் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா பாடி சுற்றளவு எனக்கு இப்போ நீங்கள் ஒரு 22 இருந்தது. அதிலேருந்து பாதி 11, 11லேருந்து 1.5 இன்ச் கூட்டிக்கிட்டேன் பாடி சுற்றளவு. அதையும் மார்க் பண்ணிக்கிட்டணும். 12 12 1/2 மார்க் பண்ணிக்கிட்டேன். சுடிதார் வெட்டுறது இருக்கிறதுலே ஈஸிப்பா. ப்ளவுஸ் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுடிதார் வெட்டுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாடி சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாடி சுற்றளவில் நம்ம 2 மார்க்கிங் அடுத்து பண்ணணும். என்னென்னா பாடி ஷேப் கொடுக்குற இடமும் ஒரு மார்க்கிங்கும், பாடிக்கு நம்ம டாப்போட ஓப்பன் இருக்கிற இடமும். ஷேப் கொடுக்குற இடம் ஷோல்டரில் இருந்து 13 to 14க்குள்ளே மார்க் பண்ணிக்கணும். நான் 13 1/2 மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ப்ளவுஸோட நம்ம இப்போ நான் போடுறேன்னா என்னோடய ப்ளவுஸ் வரைக்க என்ன இருக்கோ அந்த இடத்துல நம்ம மார்க்கிங் வச்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ நான் இதில் 13 1/2 மாதிரி இருக்கேன். அதே ஷோல்டர்லேருந்து 20 to 21 வச்சுக்கணும் ஓப்பன் அளவு. இது ஜென்ரலாக ஒரு ரஃபாக மார்க்கிங் தான் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இங்கே ஒரு மார்க்கிங், இது மொத்தத்துக்கே இந்த 3 மார்க்கிங் தான். இது 13 1/2 வச்சுருக்கேன். அங்கே ஷேப் எடுக்கிற இடத்துல இது சரியா இடத்துங்க. இப்போ நம்ம நெக் 2 1/2 வச்சா போதும். ஷோல்டர் 3 1/2 வைக்கணும். ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா 6 to 6 1/2. நான் 6 வச்சுருக்கேன். அங்கேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் பாடி வித்து என்னவோ அந்த மார்க் பண்ணி இப்போ 12 1/2ங்கிற இடத்துல அந்த உயரம் இப்போ ஆம் ஹோலோட வளையும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 1.5 இருக்கிற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பாடி சுற்றளவு என்ன வச்சோம் 12 1/2, அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 13 1/2 மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். இப்போ 12 1/2லேருந்து 1/2 இன்ச் கூட்டிக்கணும். சைடு ஸ்லிட்டு ஓப்பனுக்கு 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. கீழே பாட்டமும் அதே மாதிரி அதே சேம் 13 வச்சுக்கலாம். 1/2 இன்ச். ஏன்னா ரொம்ப ஓவராக கூட்டிட்டிங்கன்னா நமக்கு ஃபோல்ட் பண்ணி தைக்கும்போது ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு வரும். இப்போ ஸ்கேல் எடுத்து அந்த இடத்தையும் 3 இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக கர்வ் மாதிரி போட்டு போடனாலும் போட்டுக்கலாம்ப்பா. இவ்வளோ தான் சுடிதார் வெட்டுறது ரொம்ப ஈஸிப்பா. இப்போ நெக்லைன் 6ங்கிறது ஸ்டாண்டர்டாக எல்லாருக்குமே நீங்கள் மோரார்லெஸ் வச்சுக்கலாம். ஒரு சிலர் எனக்கு இல்லை ரொம்ப டீப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 1/2 இன்ச் கூட்டலாம்ப்பா. நம்ம பெரியவங்க எல்லாமே லைட்டாக ஒரு கர்வ். அதே மாதிரி பேக் நெக் ரொம்ப இறக்கனா இறக்கிக்கலாம். 8 வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நம்மளுக்கு. அப்போ ரோப் கண்டிப்பாக கட்டும். ரோப் கட்டாதவங்க 6 வச்சாலே போதும்ப்பா. அப்படியே வெட்டிக்க வேண்டியதுதான். நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸி மெத்தடுப்பா. 3 மார்க்கிங் தான். சுடிதாரோட உயரம், பாடி சுற்றளவு இது மட்டும் தெரிஞ்சாலே சுடிதார் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம்ப்பா. அவ்வளோதான். இப்போ இதில் வெட்டியாச்சு. இன்னும் நம்ம லைனிங்கில் இருந்தது, ஏன்னா லைனிங்கில் தானே வெட்டியிருக்கோம். இப்போ லைனிங்கில் இருந்ததை டாப்பில் போட்டு வெட்டலாம். இது என்னென்னா வேணுங்கிற அளவுக்கு மட்டும் கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஃபேப்ரிக் ஏன்னா ஸ்லீவ் இப்போ 3/4 கேட்குறவங்களுக்குலாம் அதில் கிளாத் வேணும். நம்ம நாளே ஒன்று மடித்து போட்டுட்டிங்கன்னா 3/4 எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும். அதில் ஸ்லீவ் கிளாத் ஒட்டு கொடுக்குற மாதிரி வந்துடும். நம்ம இது எவ்வளோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம லைனிங் தானே ரெடி மெஷர்மெண்ட்டாக வெட்டியிருக்கோம். இதிலேருந்து இப்போ லைனிங்லேருந்து இதில் மேலே போட்டு வெட்டிக்கிறணும்ப்பா. மார்க் பண்ணிக்குவோம். 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். சுடிதாரில் ஃபோல்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ளே கிளாத் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது கொஞ்சம் மூவ் ஆகிருந்துச்சுன்னா தப்பாயிடும். இப்போ நம்ம லைனிங்கில் 3 இன்ச் கம்மியாக வெட்டியிருந்தோம்.
உயரம் 38.5லேருந்து 3 இன்ச் 35 தான். இப்போ அந்த 3 இன்ச்சை இங்கே வச்சு 38.5 கரெக்டாக வச்சுக்கிறணும்ப்பா. டாப் உயரத்துலேருந்து கூட்டினதை கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கிட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ஈஸிப்பா. சுடிதார் வெட்டுறது தான் இருக்குது. ப்ளவுஸு ஈஸி தான், இருந்தாலும் சுடிதார் 2 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒன்று போல் வெட்டிடுங்க. கொஞ்சம் லைனிங்கில் கொஞ்சம் கேப் விட்டு வெட்டுங்க. நம்ம 2ஐயும் ஜாயின் பண்ண பிறகு என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் சைடில் ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், டாப் வெட்டியாச்சுப்பா. இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும்டா. ஸ்லீவ் ஃபஸ்ட்டு லைனிங்கில் வெட்டிக்கிறோம். ஐயா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா, ஸ்லீவ் உயரம் என்ன இருக்குன்னா, எனக்கு 6 இருந்தது. 1 இன்ச் கூட்டி 7 வச்சுக்கணும்ப்பா. ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா, இப்படி ஷோல்டர்லேருந்து ஸ்லீவோட பாட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச் கூட்டி வச்சுக்கணும்ப்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆம்ஹோல் அந்த கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 10.5 வச்சா போதும்ப்பா. அதுவே ஜஸ்ட் 9.5 10 அதை வச்சிங்கன்னா, அதுலேருந்து இந்த சைடு என்ன மார்க்கிங் அதுலேருந்து -3 பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா கை அப்படியே கர்வ் போட்டுக்கோங்க. இது வரைய தெரியாதவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா மேலே 1/4 இன்ச் சென்டர் பாயிண்ட் எடுத்து மேலே 1/4 இன்ச் வரைஞ்சி கீழே 1/4 இன்ச் வரைஞ்சிங்கன்னா, அதாவது ஸ்லீவ் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மேல் லைன்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நான் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து வரைஞ்சி 1/4 இன்ச் அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும், அப்புறம் கீழே கூட 1/4 இன்ச் வரைஞ்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த டாப்பில் அந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தனியாக காட்டுறேன்ப்பா. இதில் அப்படியே போட்டு லைனிங்கை எடுத்து நேராக போட்டு அப்படியே வெட்டிட வேண்டியதுதான்ப்பா. ஓப்பன் பண்ணி எப்படி ஃபோல்ட் பண்ணி போட்டு இதே 3/4 கிடச்சிதுன்னா நடுவில் ஜாயின் பண்ணி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம்ப்பா. ரொம்ப ஈஸிப்பா. என்னோடது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் கட் பண்ணி வெட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அடுத்து ஃபேண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்ப்பா.